இந்த வீட்டு கூட்டத்தை செய்யும்படியாக ஆண்டவர் தந்த வழிநடத்தல், என்னுடைய ஆலோசனைகள், அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு இந்த வீட்டு கூட்டத்தை செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு தந்த அனுக்கிரகத்துக்காக நன்றி செலுத்துவோம். ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆலோசனைகளுக்காக நாங்கள் தேவன் நீங்கள் செய்த எல்லா அனுபவங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். அதே போல நாங்கள் நன்றி செலுத்தும் கர்த்தருக்கு ஞாயிற்றுக்கிழமை சிறுவர்கள் பாடசாலை ஆரம்பித்து அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்க அனுகிறதுக்காகவும் அவர்கள் கற்று மென்மேலும் தேவனுடைய ஞானத்தில் வளர கர்த்தர் கிருபை செய்து கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுக்க ஆசிரியர் இன்னும் பலப்படுத்துகிறப்பா சுவாமி காரியங்களை கற்றுக் கொடுத்து அந்த சுவாமி தவனே அந்த சுவாமி ஞானத்தில் உடைய ஞானத்தில் அவர்களுக்கான சபையின் சூழ்நிலை வர முடியாதவங்க வராதவங்களுக்காக ஐயாமாவுக்கு கொடுக்குறோம், வராத ஒவ்வொருவருக்கு கொடுக்குறோம். தேவரீரை ஒருவரையும் பொறுப்படுங்க, பாதுகாத்து கொடுங்க, வரப்படுத்துங்க. கரம் கூட இருக்கட்டும். கர்த்தர் தாமே அவர்களை பொறுப்படுத்துங்க. உங்களுடைய கரத்தை நன்றி சொல்லுகிறோம். நீங்க பிறந்த இந்த நாளை ஆண்டவரை நாங்கள் கொண்டாடுகிறோம். அதை நினைவு கூறுகிறோம் ராஜா. இந்த நல்ல நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ராஜா நல்ல ஒரு வார்த்தை எங்களுக்கு தருவீராக ராஜா. எங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவரே இந்த வார்த்தை ஆண்டவரை விதைக்கப்பட்ட ஆண்டவரை அது கண்களை கொடுக்கட்டும். எங்களுடைய இறுதிய கதவுகளை இந்த நேரத்தில் ஆண்டவர் திறந்து விடுவீராக. பரிசுத்தாக நீரங்களோடு பேசுவீராக. உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஸோ இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுறோம். கிறிஸ்மஸ் சொல்லக்க இந்த மைண்டில் என்ன முதலாவது வருது?
உண்மையா சொல்லணும். உண்மைதான். Okay, இயேசுதான். வேற பரிசு. 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 வேற என்ன ஞாபகத்துக்கு வருது? இந்த புதிய சாப்பாடுகள், சாப்பாடு, குடும்பமா சேர்ந்து ஒரு டேபிள்ல இருந்து சாப்பிடுறது, கொண்டாட்டம், கிறிஸ்மஸ் மரம், நிக்கோலாஸ் தாத்தா, எல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது இல்லையா? ஆனா இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்றோம். நிறைய பேர் வந்து கிறிஸ்தவ மார்க்கெட்ல பிறந்திருக்கிறாங்க, மதத்துல பிறந்திருக்கிறாங்க, அல்லாட்டி கிறிஸ்தவத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த கிறிஸ்மஸ் நாங்க செலிப்ரேட் பண்றோம். ஆனா உண்மையா நாங்க நினைச்சு பார்த்துருக்கோமா கிறிஸ்மஸ் என்னத்துக்காக? அதுதான் இன்றைய நாள்ல பார்க்க போறோம். வேதத்தை எடுத்து ஒரு வசனத்தை நாங்க பார்ப்போம். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். முதலாவது வசனத்தை மார்க்க வாசிங்க. 6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இந்த பிறந்ததை தான் நாங்க வந்து என்ன செய்யறோம்? செலிப்ரேட் பண்றோம் இல்லையா? இன்னொரு அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயாத்துல நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஓகே, இதை பாருங்க, பிறந்தார். நாங்க ஒரு ஒரு முதலாவது பகுதியில பாக்குறோம் பிறந்தார் என்று பாக்குறோம். உலகத்துல ஆண்டவர் பிறந்தார். அடுத்தது என்ன சொல்றது? நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இதை நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எங்களுக்கு ஆண்டவர் ஒரு கிஃப்ட் தந்திருக்காங்க, விளங்குதா? அதை அடையாளப்படுத்துறதுக்காகத்தான் நாங்க ஆட்களுக்கு என்ன செய்யறோம்? கிஃப்ட கொடுக்கிறோம். புரியுதா? இதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நாங்க வந்து இந்த இடத்துல யோசிக்கிறோம் ஆண்டவர் பிறந்தார், அதுதான் நாங்க செலிப்ரேட் பண்றோம். ஆனா அதை விட இன்னும் ஒரு ஆழமான காரியம் இருக்குது. என்னன்னா எங்களுக்கு ஆண்டவர் ஒரு கிஃப்ட தந்தார். ஓகே, பாருங்க, ஆண்டவர் வந்து எப்படியான ஒரு கிஃப்ட் எங்களுக்கு தந்திருக்கிறாருன்னா, அவரே நினைச்சாலே இப்ப இதை விட்ட ஒரு நல்ல பிரமாதமான கிஃப்ட் கொடுக்கணும் அவர் நினைச்சாலே அவரால் தர முடியாது. அவ்வளவு ஒரு பெஸ்டான கிஃப்ட எங்களுக்கு தந்திருக்கிறார். புரியுதா நான் சொல்ற பாயிண்ட்? அவரே இதை விட பிரமாதமான கிஃப்ட தர முடியாது. அப்படியான ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டார் அவருடைய கிஃப்ட, விளங்குதா? இப்ப எங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கிடைக்க, அந்த கிஃப்ட் வந்து ஒரு சின்ன கிஃப்டா இருக்கும், விளங்குதா? ஒரு சின்ன பொட்டிக்குள்ள இருக்கும். ஆனா அந்த பொட்டிக்குள்ள வந்து ஒரு தெரியல, ஒரு செக்கா இருக்கலாம், அல்லாட்டி ஒரு சரியான பெருமதியான ஒரு நகையா இருக்கலாம், அல்லாட்டி கல்லா இருக்கலாம். ஆனா அந்த பொட்டியை நாங்க பார்த்துட்டு அது இன்னும் சின்னதா இருக்குதுன்னு நாங்கள் ஓரமா வச்சுட்டு போனா அது அந்த பெருமதி எங்களுக்கு தெரியாம போயிடும் இல்லையா? இப்ப நாங்க வந்து ஒரு பெரிய கிஃப்ட் எதிர்பார்க்க நாங்க எப்படி எதிர்பார்ப்போம்? ஒரு பெரிய ஒரு பொட்டிக்குள்ள வர வேணும். ஆனா அதே அப்படியான ஒரு பெருமதியான கிஃப்ட் வந்து ஒரு சின்ன பொட்டிக்குள்ள வச்சு எங்களுக்கு தந்தால் நாங்க வந்து எங்க மைண்ட் என்ன சொல்லும், இது வந்து இன்னும் ஒரு சின்ன கிஃப்ட். இப்ப இயேசு இந்த பிறப்பை பற்றி நாங்க யோசிக்க எங்களுக்கு அப்படித்தான் மைண்ட்ல வருது, ஆண்டவர் பிறந்தார், அதை தான் நாங்க செலிப்ரேட் பண்றோம். ஆனா அந்த கிஃப்டை வந்து உண்மையா நாங்க உடைச்சு பார்க்க, அதை உண்மையா அந்த ரேப் பண்ணி பார்க்க அது இந்த உண்மையான பெருமதி எங்களுக்கு தெரியும். புரியுதா நான் சொல்ற பாயிண்ட்? அது இந்த உண்மையான பெருமதி எங்களுக்கு தெரியும். அது எப்படியான ஒரு பெருமதி என்றா அதை விட ஒரு பெருமதியான ஒரு காரியம் இல்லை. நினைச்சால் ஈலன் மாஸ்க் கூட அதை வேண்ட முடியாது. புரியுதா? உலகத்திலே பெரிய பணக்காரன் கூட அதை வாங்க முடியாது. ஆனா அதை வந்து ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? எங்களுக்கு தந்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறார். இன்னொரு காரியத்தை பார்ப்போம். இந்த கொடுக்கிறவர் இந்த கேரக்டர் எப்படியான ஒரு கேரக்டர்னா அந்த அந்த கிஃப்ட்ல அவர் இந்த கிருபை எங்களுக்கு விளங்கும். புரியுதா? இப்போ யோசிச்சு பாருங்க, உங்களை வந்து ஒரு ஆள் இனி இல்லாமல் துன்பப்படுத்தி இருக்கிறார். அப்படியான ஒரு ஆளாவது எங்க வாழ்க்கையில் இருக்கும் இல்லையா? அந்த ஆளவர்கள் யோசிச்சு பாருங்க. உங்களை இனி இல்லாமல் துன்பப்படுத்தி கஷ்டப்படுத்தி அழ வச்சு இனி இல்லாத உங்களை கஷ்டப்படுத்திய ஒரு ஆளை நினைச்சு பாருங்க. உங்க மைண்ட்ல இப்ப கொண்டு வாங்க. அந்த ஆளுக்கு ஒரு பிறந்த நாள் வர நீங்க ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுப்பீங்களா? உங்க மனம் அது அது உங்களோட மன என்ன இருதயத்தால் அது முடியுமா? யோசிச்சு பாருங்க, முடியாது இல்லையா? அதுவும் இப்படி யோசிச்சு பாருங்க. கிஃப்டை கொடுக்கறது மட்டும் இல்ல, நீங்க செய்த காரியத்தை மறந்து உங்கள்கிட்ட இருக்கிறதுலயே பெஸ்ட் கிஃப்ட் அந்த ஆளுக்கு கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க.
ஒரு சாதாரணமான மனுஷன். கஷ்டம் முடியாது. ஆண்டவர் இருந்தாலும் ஒரு கசப்பு இருக்கும் இல்லையா? ஒரு அந்த முழு இருதயத்தோட கொடுக்க முடியாது. ஆனா கடவுள் எங்களுக்கு அதை செய்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, கடவுள் அதை எங்களுக்கு செய்திருக்கிறார். அவர் உண்மையா சொல்ல போனால் எங்களுக்கு கிஃப்ட் தரக்கூடாது, அவர் எங்களுக்கு தண்டனையை தரவர், தண்டனையை எங்களுக்கு தரவர். ஆனா அவர் என்ன செய்யறாருன்னா, அதை மறந்து, நாங்க எங்கள்ட பாவங்களை மறந்து, அவங்க மீறுதல்களை மறந்து, தகுதி இல்லாதவனுக்கு தகுதி என்று நினைச்சு அவன் பெஸ்டான கிஃப்டை கொடுக்குறார். புரியுதா? அவன் லெவல், அவன் அந்த கிஃப்ட் லெவல் உங்களுக்கு புரியுதா? யோசிச்சு பாருங்க, இப்படியான ஒரு கிருபை, அதுதான் அவன் கிருபையை காட்டுது அவன் கிஃப்ட்ல. அதோட இன்னும் ஒன்று காட்டுது என்னன்னா, அவர் உண்மையானவர். பாருங்க, அவன் பிறப்பை குறிச்சு வேதத்தின் ஆரம்பத்தில இருந்தே சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது இல்லையா? 100க்கு மேல 100 தீர்க்கதரிசனங்களுக்கு மேல சொல்லிக்கொண்டே வாரார், இப்படி வருவார் என்று நிறைய தீர்க்கதரிசனங்கள். இப்ப நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா இப்ப தீர்க்கதரிசனங்கள் வந்ததுங்க, சொல்லிக்கொண்டே வாரார். கடைசியில என்ன செய்யறார்? அதை நிறைவேற்றுறார். அவர் சும்மா சொல்றது மட்டும் இல்ல, அதை நிறைவேற்றவரா இருக்கிறார். அது கடைசியில நிறைவேற்றுறார். பாருங்க, என்னோட வாழ்க்கையில ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை தந்திருக்கலாம், சொல்லிக்கொண்டே இருப்பார். நாங்க என்ன செய்ய வேணும்? அதை விசுவாசிக்கணும். ஒரு நாள்ல அதை ஆண்டவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். அவர் சும்மா சொல்லிட்டு இருக்கிறவர் இல்ல, அவர் அதை நிறைவேற்றுவரா இருக்கிறார். வாசிக்கிறோம் வேதத்துல, ஆண்டவர் எப்படி எங்க மேல அன்பு கொண்டாராம்? எப்படி அன்பு கொண்டாராம்? அவர் குமாரனே அனுப்புறார் இந்த உலகத்துக்கு. பட் இருக்கிற ஒரே குமாரனை என்ன செய்யறார்? உலகத்துக்கு அனுப்புறார், எங்களுக்கு தருகிறார். இல்லைங்களா? பவுலாடியார் சொல்றார், அவரை அந்த கிஃப்ட் எல்லாத்தையும் உடைச்சு பார்த்துட்டார். அவர் சொல்றாரு, இந்த கிஃப்டை இந்த ஈவை என்னால சொல்ல முடியாது, அவ்வளவு அதை வார்த்தையாளால என்னால வர்ணிக்க முடியாது, அப்படியான ஒரு பெருமதியான ஒரு ஈவா ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று பவுலாடியார் சொல்றார். பாருங்க, ஆண்டவர் எங்களை மேல அவ்வளவாய் அன்பு கொண்டார். இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இப்ப பாருங்க, ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார், நிறைய அற்புதங்கள் செய்தார் இல்லையா? அவர் பிதாட்ட இருக்க என்ன நிறைய அற்புதங்கள் செய்தார். எகிப்து ஜனங்களை என்ன இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து கொண்டு வர கடலை பிளந்தார், நிறைய காரியங்கள் செய்தார். பெண் இந்த உலகத்துக்கு வந்த பிறகு பார்வையில்லாதவர்களுக்கு பார்வையை கொடுத்தார், முடவர்களை நடக்க செய்தார், என்ன தண்ணிய திராட்சரசமாக்கினார், நிறைய அற்புதங்களை செய்தார் இல்லையா? அவரை தேடி வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் அவர் அற்புதத்தை செய்தார். என்னத்தை எதிர்பார்த்தாங்களோ அதை விட அப்பாற்பட்டதை அவர் செய்தார். ஆனா சில இடங்கள்ல பாருங்க, சில காரியங்களை செய்ய அவர் மறுத்தார். உதாரணத்துக்கு, சிலுவையில் அவர் தொங்கி இருக்க எல்லாரும் சொல்றாங்க, நீ உண்மையா குமாரன்டா, உண்மையே என்ன உண்மையே நீர் காப்பாற்றும் ரட்சியம். அவர் உண்மையா தேவன், உண்மையா அவரால் எல்லாத்தையும் முடியும், அவர் சர்வ வல்லவர், அவர் தான் உங்க உலகத்தையே படைத்தார். அவர் நினைச்சிருந்தால் அது செய்திருக்கலாம். ஆனா ஏன் செய்யல? ஏனென்றா எங்களுக்கு தந்த அந்த கிஃப்ட் இருக்கு தானே, அதை நிறைவேற்றவர் புரியல, அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் அதை செய்யல. நிறைய வேதத்துல பாருங்க, சில இடங்கள்ல ஆண்டவர் சில காரியங்களை செய்யறதுக்கு மறுத்தார். என்னத்துக்காகடா? எங்களை அவர் காப்பாற்ற வேண்டும், எங்களை மீட்டெடுக்க வேண்டும், எங்கள் மேல இருந்த அன்பின் நிமித்தமா அப்படி அந்த காரியங்களை செய்யாம இருந்தார். பாருங்க, இப்படியெல்லாம் நாங்க யோசிச்சு பார்த்தா இது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஈவு. யோசிச்சு பார்த்து இருக்கீங்களா? இதைத்தான் நாங்க இன்றைய நாள்ல செலிப்ரேட் பண்றோம். அப்ப நாங்க சும்மா பிறப்பை மட்டும் கொண்டாடையில, அவர் எங்களுக்கு பெரிய ஒரு ஈவை தந்திருக்கிறார், ஒரு நன்மையை தந்திருக்கிறார், ஒரு இனியில்லாத ஒரு உள்ள மதிக்கப்பட்ட ஒரு கிஃப்ட் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அதை விட ஒரு பெஸ்ட் கிஃப்ட் ஆண்டவரே எங்களுக்கு தர முடியாது. அப்படியான ஒரு கிஃப்டை எங்களுக்கு தந்திருக்கிறார். அதை நாங்கள் இன்றைய நாள்ல நினைவு கூறுகிறோம். ஆமென். அப்ப நாங்கள் அதை நினைச்சு பார்ப்போம், ஆண்டவர் எப்படியான ஒரு நல்ல
ஈவா ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அவன் கிருபையை நாங்கள் நினைச்சு பார்ப்போம். எங்களுக்கு தகுதியே இல்லை அந்த கிஃப்டை ரிசீவ் பண்ற, எங்களை தகுதிப்படுத்தி நாங்கள் தகுதியானவர்கள் என்று நினைச்சு ஆண்டவர் எங்களுக்கு அதை தந்திருக்கிறார். அதுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி அப்படியே நாங்கள் இவருக்கு சோத்திர வல்ல பிதாவே, குமாரன் இயேசுவின் நாமத்தில் நீர் எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறீர். பெறுமதி இல்லாத இந்த உலகத்திலே கிஃப்ட்களை எங்களுக்கு தரும் பொழுது அதற்கு எத்தனை முக்கியத்துவத்தை கொடுத்து அதை வாஞ்சியோடு அதை பார்க்கும்படியாய் பார்த்து சில நேரங்களில் ஏமாற்றங்களும், சில நேரங்களில் அது எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சந்தோஷத்தையும் தருகிறது. ஆனால் எந்த ஏமாற்றமும் தராத பிதாவே, எங்களை வாழ வைக்கிற, எங்களுக்கு நித்திய வாழ்வை தருகிற கிஃப்டாக நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தோம். நாங்கள் உண்மை சிறிதளவு தான் இந்த நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிஃப்டை அறிந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறீர் என்கிறதை இன்றைய நாளிலே நாங்கள் அறிந்து அதுக்குள் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்கள், நன்மையான ஈவுகளையும் இனி வருகிற நாட்களிலே நாங்கள் அதை காண செய்யுங்க. எங்களுடைய கண்களை திறங்க பிதாவே. நீர் இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற என்பதை இன்னும் அநேகர் கொஞ்சம் அறியாமல் இருக்கிறார்கள். அறிந்த நாம் அவர்களுக்கு தெரிவிக்க, இந்த கிஃப்டை மற்றவர்களும் அனுபவிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் தாங்க. அடுத்த ஆண்டிலே அதை செய்யுங்க. இந்த வெளிப்பாடை கொண்டு வந்த உங்களுடைய ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிறோம். இந்த உபகரம் கூட இருக்கட்டும், அவரையும் அடுத்த ஆண்டுகள் எடுத்து பயன்படுத்துங்க. உங்களுடைய கருத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். போதிக்கிற ஆவியானவர் இந்த மகனோடு கூட இருந்து இன்னும் அநேக காரியங்களை அந்த மகனுக்கூடாக வெளிப்படுத்தி அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற்றுங்க. எங்கள் சபையோடு இணைந்து இந்த மகன் செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதி பலப்படுத்தும். இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இதாவே உடைய கரம் கூட இருக்கட்டும். நன்மையான இவைகளை செய்ய பேச எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா கணத்தையும் மகிமையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுவோம். முடியுதா? ஓகே, முடியுமா? ஓகே தானே? ஓகே, அப்படி சொல்லுவோம் எல்லாரும் சேர்த்து. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய சர்வ நாமத்தையும் என்றென்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அன்பும் பாசமும் அந்நியமாக்கி எங்கள் அனைவரோடு எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். God bless you all. God bless you.